வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லன் ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்ததோட நேரா அந்த வில்லிக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லி ரொம்ப சந்தோஷமா ஃபோன் அட்டன் பண்ணி, என்னங்க போன காரியம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சும்மாவா, எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சாச்சு, இனிமே நம்ம எதிரி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க உண்மையாவே நீங்க எல்லா ஆதாரத்தையும் திரட்டி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் அவனை பத்தி உண்மையை நிரூபிக்க போகும் பொழுது நம்ம தான் மாட்டிக்கிறோம், நம்மளால உண்மையவே நிரூபிக்க முடியல. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருமா, இந்த வாட்டி அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. இது கேட்டதோட வில்லிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சரிங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட வில்லனும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப வில்லி இங்க இருந்து போயிட்டு வில்லனை சந்திக்கிறாங்க. என்னங்க, நீங்க ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? அப்ப வில்லன் அந்த ஃபைலையும் வீடியோவையும் காமிக்க, அதை பார்த்துட்டு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க, இது போதும் நமக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாருமா, இது அப்படியே நான் கொண்டு வரேன், அப்பதான் அவனை ஒரு வழி ஆக்கலாம் அப்படின்னு சொன்னதோட வில்லி சொல்றாங்க, சரிங்க நீங்க எடுத்துட்டு வாங்க, அப்பதான் அவளுக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொன்னதோட வில்லனும் சரி நான் எடுத்துட்டு வரேன், நீ கவலைப்படாத, இந்த வாட்டி அவன் நம்ம கையில இருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் தான் சேதுபதியோட பேரன் அப்படின்னு நம்ம நிரூபிச்சிடலாம். இதை கேட்டதும் சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சந்திரா சொல்றாங்க, சரிங்க கொஞ்சம் இது எல்லாத்தையுமே பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வில்லனும் சரி அப்படிங்கிறாரு. நம்ம மயிலி என்ன பண்றாருன்னா, இந்த சின்ன மாமியார் எங்க போறாங்க அப்படின்னு ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி பாத்துட்டாரு என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப அந்த சின்ன மாமியார் மயிலு கிட்ட அந்த வில்லன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு, ஆகா, அப்ப நம்ம சகலைக்கு எதிரா இவங்க ஆதாரத்தை திரட்டிட்டாங்களா, இத இப்பவே நம்ம உடனே சகலை கிட்ட சொல்லணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப வில்லி வில்லன் கிட்ட, சரிங்க நான் ரொம்ப நேரம் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா யாருக்காவது சந்தேகம் வரும், அப்புறம் இதையே அவங்க பயன்படுத்தி தப்பிச்சு போக பாப்பாங்க, சரி நான் போறேங்க. இதை கேட்டதோட வில்லனும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட வில்லி அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மயில பாத்துட்டு, ஆகா, நம்ம சகலைக்கு எதிரா இவங்க ஆதாரத்தை திரட்டிட்டாங்க, நான் போயிட்டு இப்பவே சகலை கிட்ட சொல்றேன் அப்படின்னு அவரு நேரா நம்ம ஹீரோவை போய் பாக்குறாங்க. ஹீரோ நேரா சகலை கிட்ட, சொல்லுங்க என்னாச்சு? மயிலு சொல்றாரு, சகல, உங்களுக்கு எதிரா ஆதாரத்தை அந்த சின்ன மாமியார திரட்டிட்டாங்க, இனிமே நம்மளால தப்பிக்கவே முடியாது, இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களை பத்தின உண்மைகளுக்கான ஒரு ஃபைல அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப செங்கல்பட்டு போனீங்கல்ல, அங்க நீங்க கையெழுத்து போட்டீங்கல்ல, நீங்க கையெழுத்து போடும் போது வீடியோ எடுத்திருக்காங்க, அப்புறமா அந்த ஜெராக்ஸையும் வாங்கிட்டாங்க, இப்ப என்ன பண்றது? இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அப்படியா? சகல சொல்றாரு, ஆமா சகல, உங்களுக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க, இப்ப எப்படி சகல நீங்க அதுல இருந்து தப்பிக்க போறீங்க? ஹீரோ சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே சகலையும் சரிங்க, நீ நீ பாத்துப்ப அப்படின்னா கண்டிப்பா பாத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா அந்த வில்லி இங்க இருந்து நம்ம ஹீரோவை பார்த்து, என்னப்பா, இன்னைக்குதான் நீ இந்த வீட்டுல இருக்க போற கடைசி நாள். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஏன் அப்படி சொல்றீங்க? வில்லி சொல்றாங்க, உனக்கு எதிரா எந்த ஆதாரத்தை திரட்டணுமோ அதை நாங்க திரட்டிட்டோம், அக்கா ஊர்ல இருந்து வரட்டும், அவகிட்ட அந்த ஆதாரத்தை காமிச்சு பொண்ணை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறு வேலை பாக்குறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் என்ன பத்தின உண்மை எதையுமே உங்களால நிரூபிக்க முடியாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இந்த வாட்டி எங்க கிட்ட சரியான ஆதாரம் இருக்கு, உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ இதை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட அந்த வில்லனும் வில்லையும் ஒன்னா நின்னு பேசிக்கிட்டு இருந்த வீடியோ இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஹீரோ அவங்கள மிரட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த வில்லி அவங்க அக்கா எப்ப வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா வில்லனுக்கு போன் பண்றாங்க. வில்லன் போனை பார்த்துட்டு, என்ன இது, எதிரி நமக்கு போன் பண்றான் அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, இப்ப எதுக்கு நீ எனக்கு போன் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க,
அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் நேரடியா வர முடியுமா? இது கேட்டதும் வில்லனும் சரி அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அப்படியே உங்க பொண்டாட்டியையும் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது கேட்டதும் வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, அவளையெல்லாம் கூப்பிட முடியாது, நான் மட்டும் வேணும்னா வரேன் அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நீ வர்றனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து போறாரு. அங்க போயிட்டு வில்லனை சந்திக்கிறாரு. அப்ப வில்லன் சொல்றாரு, இப்ப எதுக்கு நீ என்ன பாக்கணும்னு சொன்ன? என்ன கடைசியா என் கால்ல விழுந்து கெஞ்ச போறியா? இந்த ஃபைலை யாருக்கிட்டையும் காமிக்காத அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, யாரு, நான் உங்ககிட்ட கெஞ்ச போறேனா? இதெல்லாம் எனக்கு தேவையா? இங்க பாரு, நான் அப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? என்கிட்ட எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோவை உன்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் கேக்குறேன். இது கேட்டதோட வில்லனுக்கு ஒரு சந்தேகம், என்ன வீடியோ காமிக்க போறேன்? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரு எப்படி வந்துட்டு என் அத்தைக்கு எதிரா திட்டமிடலாம் அப்படின்னு செமையா பிளான் பண்ணாங்க, அந்த வீடியோ தான். இப்பதான் அதை டெலிகாஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் இந்த வீடியோவை நான் கையில வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கேக்குறேன். இது கேட்டதும் அந்த வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏய், நீ எதை பத்தி பேசுற? அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் அப்ப எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அப்படியே உங்க ஒய்ஃபையும் வர சொன்னா நல்லது. உடனே வில்லன் சொல்றாரு, இரு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வில்லிக்கு போன் பண்றாங்க. அப்ப அவங்க போன் அட்டன் பண்ணி, என்னங்க? வில்லன் சொல்றாரு, சந்திரா, நான் இப்ப சொல்ற இடத்துக்கு உடனே வாயேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணிருக்கா, இந்த நேரத்துல நீங்க என்ன கூப்பிடுறது ரொம்ப தப்பு, நான் உங்களுக்கு போன் பண்றேன், நீங்க வாங்க அக்கா வந்ததோட. அப்ப வில்லன் சொல்றாரு, சந்திரா, இங்க அந்த நம்ம எதிரி வந்து நிக்கிறான், ஏதோ நம்மளுக்கு எதிரா வீடியோ வச்சிருக்கானா, அத அக்காவுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான், வா அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம சந்திரா. என்னங்க சொல்றீங்க? வில்லன் சொல்றாரு, நீ என்ன ஏதுன்னு கேட்காம சீக்கிரம் வா. இது கேட்டதோட வில்லியும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அவன் அப்படி ஏதோ காமிச்சு மிரட்ட போறான் அப்படின்னு வில்லி இங்க இருந்து வராங்க. வந்துட்டு நேரா அந்த எதிரிய பார்த்து, இங்க பாரு, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கடைசியா எங்க கால்ல விழுந்து கெஞ்சலாம் அப்படின்னு நினைச்சியா? நீ என்னதான் கெஞ்சினாலும் உனக்கு கண்டிப்பா நாங்க இறக்கம் பார்க்க மாட்டோம், உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேளை பாக்குறோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வீடியோவை காமிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீடியோவை காமிக்கிறாங்க. வீடியோவை பார்த்ததோட அந்த வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அதுல வந்துட்டு வில்லி சொல்லியிருப்பாங்க, என் அக்கா காரிய ஜீரோ ஆக்குறது தான் என்னோட முதல் வேலை, அவளை எப்படியாவது அவமானப்படுத்தி நடு ரோட்ல நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையவே பேசியிருப்பாங்க. இது எல்லாம் கேட்டதோட வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சியில நிக்கிறீங்க? இந்த வீடியோல இருக்கிறது உண்மைதானே? நீங்க ரெண்டு பேரும் தானே இந்த வீடியோல இருக்கீங்க? இது கேட்டதும் வில்லி கேக்குறாங்க, உனக்கு ஏது இந்த வீடியோ? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த வீடியோ ஏது அப்படிங்கறத விட நீங்க ரெண்டு பேரும் வச்சிருக்கிற அந்த டாக்குமெண்ட் அப்புறம் அந்த வீடியோ ரெண்டுத்தையும் வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்ப இந்த வீடியோவை அத்தைக்கு அனுப்ப மாட்டேன். ஒருவேளை நீங்க மட்டும் அந்த வீடியோவை காமிச்சு இப்ப அத்தை கிட்ட காமிச்சீங்கன்னா அடுத்த செகண்டே இந்த வீடியோ நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன், என்ன சொல்றீங்க? இது கேட்டதும் ரெண்டு பேருமே செம ஷாக் ஆகுறாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, சந்திரா, அந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் தான் சந்திரா நமக்கு பெனிஃபிட், நீ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டியன்னா அதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல, இப்ப என்ன பண்றது? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அதோட இவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறது நமக்கு ரொம்ப முக்கியம், இவன் நம்ம மிரட்டுறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்ப நீங்க ரெண்டு பேரும் அந்த டாக்குமெண்ட்டையும் அந்த வீடியோவையும் எரேஸ் பண்றீங்களா, இல்ல இப்ப உடனே இதை நான் அத்தைக்கு அனுப்பவா? இது கேட்டதும் அந்த சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு நிமிஷம் இல்ல, நாங்க இதை டெலீட் பண்றோம் அப்படின்னு சொன்னதோட அந்த வில்லன் சொல்றாரு, சந்திரா, என்ன சந்திரா? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, வேற வழியே இல்லைங்க அப்படின்னு சொன்னதோட அந்த டாக்குமெண்ட்டையும் வீடியோவையும் எரேஸ் பண்றாங்க, டாக்குமெண்ட்டை கொளுத்திடுறாங்க, அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த வில்லன் சொல்றாரு, நீ சொன்ன மாதிரியே நாங்க வந்துட்டு ரெண்டுத்தையுமே எரேஸ் பண்ணிட்டோம், இப்ப நாங்க ரெண்டு பேரும் இருக்கிற வீடியோவை இப்ப நீ டெலீட் பண்ண போறியா இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியே நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் செஞ்சிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? நான் இந்த வீடியோவை வச்சுப்பேன், இது எனக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா சந்திராவை பார்த்து, எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ஃபாலோ பண்ணி வந்து இந்த வீடியோ எல்லாம் எடுத்தீங்க, எதுவுமே இல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருடா,
நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்பவே நான் அக்கா கிட்ட போய் சொல்றேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, போய் சொல்லுங்க, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னதோட நம்ம சந்திரா செம டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா அந்த வில்லன் வில்லி ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா உங்களால அத்தை கிட்ட நான் தான் சேதுபதியோட பேரை அப்படின்னு கண்டிப்பா கடைசி வரைக்கும் நிரூபிக்க முடியாது. நானா ஒரு நாள் அத்தை கிட்ட நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்துட்டு வில்லனும் வில்லியும் செம டென்ஷன் ஆகுறாங்க. வில்லன் சொல்றாரு, சந்திரா என்ன இப்படி ஆகிருச்சு? அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இப்படி ஆகும் இப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ச்சே, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க போயிட்டு இந்த ஆதாரத்தை எல்லாம் திரட்டிட்டு வந்தீங்க. ஒரே ஒரு வீடியோவை காமிச்சு நம்ம ரெண்டு பேருமே இப்படி வந்துட்டு பயமுறுத்திட்டானே. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, அவன்கிட்ட நம்ம முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்க கூடாது. இந்த வீடியோவை பத்தி, இந்த டாக்குமெண்ட்டை பத்தி நீ முன்னாடியே அவன்கிட்ட சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அவன்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா இன்னரம் நம்ம சுலபமா அவனை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்திருக்கலாம். ச்சே அப்படின்னு சொன்னதோட அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, நம்ம வீடியோவை இவன் வச்சிருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அந்த வீடியோல நான் அக்காக்காரிய பழிவாங்கணும்னு சொன்னது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவன் அந்த வீடியோவை மட்டும் என் அக்காக்காரிக்கு அனுப்புனான்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே அவ்வளவுதான் தொலைஞ்சோம். இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, ஆமா நீ சொல்றதும் சரிதான். இதுக்கப்புறம் எப்படி சந்திரா அவனை வந்து நம்ம வீட்டை விட்டு துரத்துறது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அதாங்க எனக்கும் தெரியல. ஆனா நான் இப்ப போயிட்டு நடந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்றேன். இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, சரி சொல்லி பாரு, நம்ம கையில ஆதாரம் இல்லை, இருந்தாலும் சொல்லி பாரு அப்படின்னு சொன்னதோட வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு போனதோட சகலை கேக்குறாரு, மாப்பிள்ள என்னாச்சு? அந்த சின்ன மாமியார் ஏதோ ஒரு வீடியோவை வச்சு மிரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்னாச்சு? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அவங்களால நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. நான் சுலபமா அதுல இருந்து தப்பிச்சிருவேன். அந்த வீடியோவை அவங்க கையாலேயே டெலீட் பண்ண வச்சுட்டேன். இதை கேட்டதோட அப்பதான் அந்த சகலைக்கு நிம்மதியாகுது. நல்ல வேலை, நல்ல முடிவு பண்ணீங்க சகல. இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த வீடியோவை இன்னொரு சின்ன மாமியார் அத்தை கிட்ட காமிச்சு உங்களுக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் எங்க அம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அத்தையை ஏமாத்துறது ஒரு பக்கம் எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? நான் இந்த குடும்பம் ஒன்னா இருக்கிறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட சகலையும் சரி அப்படிங்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கே வில்லி வராங்க. வில்லி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்துட்டு, உண்மையெல்லாம் மறைச்சாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியா? நான் அக்கா வந்ததோட அக்காக்காரிக்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்றேன் இரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சொல்லிக்கிடுங்க, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதோட சகல சொல்றாரு, சின்ன மாமியாரு, இப்ப கூட நீங்க திருந்திட்டு உங்க வாழ்க்கைய பார்க்கலாம். அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லது கிடையாது, பாத்துக்கோங்க. அது கேட்டதோட வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க சகல, நீங்க சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் சேர்ந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சகல சொல்றாரு, நான் நல்லதுக்காக மட்டும்தான் நிக்கிறேன். இந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், உங்களை மாதிரி கிடையாது. அதே நேரம் நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரி வந்ததோட நம்ம சந்திரா இங்கேருந்து ஓடி போய், அக்கா அக்கா வந்துட்டியா அக்கா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சொல்றாங்க, வந்துட்டேன்டி, நான் எங்க போயிட போறேன்? அப்ப சகலா சொல்றாரு, அத்தை வந்துட்டீங்களா? அதே நேரம் அந்த சந்திரா போயிட்டு, அக்கா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நடந்துச்சு? உன் மாப்பிள்ள இருக்காதுல்ல, அவன் தான் அந்த சேதுபதியோட பேரை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட சரியான ஆதாரம் இருந்துச்சு. ஆனா அதை நிரூபிக்க முடியாம போயிட்டுக்கா. இது கேட்டதோட ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி வந்ததும் வராததும் உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளைய பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, தயவு செஞ்சு என்னால பொறுத்துக்கவே முடியல, இதோட நிப்பாட்டடி அப்படின்னு சொன்னதோட அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி விடுங்கத, அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அதனால ஒவ்வொரு நேரமும் அவங்க என் மேல குறை சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க. என்னத பண்றது, சரி பரவாயில்ல விடுங்க. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள உங்கள்கிட்ட இருக்கிற பெருந்தன்மை இவகிட்ட இருக்க மாட்டேங்குதே. எப்ப பார்த்தாலும் உங்களை குறை சொல்றதும், உங்களை வந்துட்டு ஏதாவது பேசுறதும் இப்படியே இருந்துகிட்டு இருக்கா. இவ எப்பதான் திறந்து போறான்னு தெரியல அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல விடுங்கத்த. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க,
எவ்வளவு பெரிய ஆதாரத்தை டெலீட் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற, உனக்கு நான் கண்டிப்பா ஆப்பு வைக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.